ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான விப்ரோலேருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க அசோசியேட் ரோலுக்கு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் லிங்க் எல்லாமே நம்மளோட பிளாகிங் சைட்லேயும் இருக்குது, நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான சைட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் விப்ரோலேருந்து அஃபீஷியல் கரியர்ஸ் பேஜுக்கான லிங்க். ஓகேங்களா? ஜாப் டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசோசியேட் ரோலுக்கு தான் இப்போ வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் பிளேஸ் ஆஃப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை பிரான்ச்சஸ் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் 25ஆம் தேதி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான என்னென்ன ரெக்குயர்மெண்ட், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் டொமைன்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எஜுகேஷன் க்ரைட்டீரியா என்ன வேணும், அதுக்கப்புறம் என்ன டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் இருக்கும், எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. டொமைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர்ஸ். ஓகேங்களா? இதுக்கான ரெக்குயர்மெண்ட்கான ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அசோசியேட் ரோலுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரெஷர்ஸாக அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எம்எம்சி கம்பெனினால உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஒர்க்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் எக்ஸலில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பேஸ் ஷிஃப்ட் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் ஆன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் யூஎஸ் பேஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜராக வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கும்னு தெளிவாக போட்டிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸும் இதுலேயே கொடுத்துருக்காங்க சோழிங்கநல்லூரில். நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான மெயினாக ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் தென் டேட்டா அனலிஸ்ட் ரோலில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னு வச்சிங்கன்னா இங்கே இருக்க அப்ளைனாங்கிற பட்டன் டேப் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இங்கே வந்து வந்தீங்கன்னா உங்களுடைய நேமோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் இந்த இடத்துல ஃபோன் நம்பர். இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது தெரியல அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் விப்ரோ டெமோ வீடியோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். நீங்கள் அதில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கிரியேட் நியூ அக்கௌண்ட் சொல்லி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்கள் ஆக்டிவான மெயில் ஐடி, நீங்கள் க்ரியேட் பண்ணக்கான பாஸ்வேர்டு இந்த கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பாஸ்வேர்டு ரிப்பீட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கண்ட்ரி என்னவாது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர்லாம் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எப்படி தெரியலன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிரியேட்டடாக டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பிச்சுடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு வியூஸ் தான் எங்களுக்கு வீடியோஸ் பண்ண கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான எம்என்சி கம்பெனி ஜாப் ஓப்பனிங்ஸ் நிறைய வீடியோ இங்கே வந்து நம்ம ரெகுலர் பேஸ்டாக போட்டுட்ருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அசென்ஜர்லேருந்து 2 ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெஷர்ஸ்க்கானது. காக்னிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. இது 3மே ஃப்ரெஷர்ஸ்க்கான ரோல் தான். இந்த 3 வீடியோ பார்க்காதவங்க, 3 வீடியோ தெரியாதவங்களுக்கு தயவுசெய்து இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு பெட்டராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை நான் இதோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.